والسلام على أشرف الأنبياء مرسلين نبي محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. கண்ணியமான உலமாக்களே, சகோதரர்களே, அல்லாஹு தாலாவுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய, தெரிந்த விடயங்களை மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அருளுக்குரிய ஒரு அமர்வு தான் இஸ்லாத்துடைய விளக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய அமர்வு. சஹீஹ் புகாரியிலே இந்த மார்க்கத்தை தெரிஞ்சு கொள்ற அமர்வு பற்றி சொல்லப்பட்ட ஒரு சுப செய்திய தலைப்பு தயாராகிற நேரம் என்னால காணேலுமா இருந்துச்சு. உலகத்துல மனிதர்கள் கழிக்கின்ற பொழுதுபோக்குகள் போன்ற ஒரு அம்சமாக மார்க்கத்தை படிச்சு கொள்றதுல உட்கார்றது இருக்கக்கூடாது என்றால் இது ஒரு நன்மையான செயலாக இருப்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இந்த இடத்தில் மலக்குமார்கள் நீங்க முன்னுக்காக உட்கார்றது மாதிரி அவங்களும் நெருக்கமாக உட்கார்றாங்க. எங்களை விட படைச்ச பொருள்ல, அறிவுள்ள அந்தஸ்துல, அல்லாஹு தாலா வணங்குற விஷயத்துல எல்லாம் மிக உயர்ந்த ஒரு தூய்மையான படைப்பு தான் மலக்குமார். மலக்குமார்கள் கூட இப்படியான மார்க்க அமர்வுகள்ல உட்கார்ந்து கொள்வாங்க. அப்படி உட்கார்ந்து இந்த அமர்வு முடிகின்ற பொழுது மலக்குமார்கள் அல்லாஹ்வை நோக்கி போவாங்க. அல்லாஹு தாலாவை நோக்கி போற நேரம் அல்லாஹு தாலா அந்த மலக்குகள்கிட்ட கேட்பானா, என்னுடைய அடியாறுகளை நீங்க எந்த நிலையில பார்த்துட்டு வாரீங்க? மலக்குமார்கள் சொல்லுவாங்களாம், உன்னுடைய அடியார்கள் உன்னுடைய மார்க்கத்தின் விளக்கங்களை கற்றுக்கொண்டு அது அப்படியே எழுந்து போன நிலையில் நாங்க உன்னிடம் வந்தோம். அந்த நேரம் அவர்கள் என்ன நிலையில் இருந்தார்கள் என்று மலக்குகளை பார்த்து அல்லாஹு தாலா நீங்க எங்க உங்களை எல்லாம் மலக்குமார்கள் இடத்துலிக்கிறாங்க. நிகழ்ச்சி முடிஞ்சவரும் அவங்க போவாங்க. அது எந்த மார்க்கம் சார்ந்த விளக்க நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி. அப்ப அல்லாஹு தாலா கேள்வி கேட்கிற மலக்கு சொல்றாங்க, மார்க்கத்துல செய்திகளை கேட்டுக்கொண்டு நரகத்தில இருந்து பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருந்தாங்க. சொர்க்கத்துக்கான வழிகாட்டலை தேடிக்கொண்டே இருந்தாங்க. சொர்க்கத்துக்கு வழிகாட்டலை அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. அல்லாஹ் திருப்பி கேட்கிறான், அவங்க தானே நரகத்தை கண்ணால காணலையே, நானும் காணல நீங்களும் காணல. அப்ப மலக்குகள் சொல்லுவாங்களாம், அவங்க கண்ணால் காணாவிட்டாலும் நீதானே சொர்க்கத்தையும் நரகத்தையும் பற்றி ஒரு வழிகாட்டல அவங்களுக்கு கொடுத்து வச்சிருக்க. இந்த வழிகாட்டலை பார்த்தும் கேட்டும் அவங்க அந்த பாதுகாப்பை தேடிக்கொண்டே இருந்தாங்க அப்படின்னால் அது உண்மையாக இருந்தால் நான் அவர்களுக்கு நரகத்தை